200 ஆண்டுகளுக்கு முன் 7 அண்ணன்மார்களுக்கு ஒரே தங்கையாய் பிறந்து சீரும் சிறப்புமாய் வளர்ந்தவள் தான் மாடத்தி. அண்ணன்மார்கள் தங்கள் ஊரில் தீர்ப்பு சொல்லும் நாட்டாமையாக இருந்தார்கள். இந்த நிலையில்தான் மாடத்தி திருமணமான இடத்திலிருந்து தன் கணவர் வேலைக்காக ஈழத்திற்கு சென்று விட்டார். மாமியாரிடம் அவளுக்கு ஒத்து போகாததால் தன் குழந்தைகளுடன் அண்ணன்களின் வீட்டுக்கு வந்தாள். ஒரு முறை திருவிழாவில் மாடத்தி குழந்தையை ராட்டினம் ஏற்றிவிட்டாள். ராட்டினம் ஆடத் தொடங்கியவுடன் குழந்தை அழத் தொடங்கியது. உடனே அருகில் இருந்த ஒருவர் குழந்தையை தூக்கி மாடத்தியிடம் கொடுத்தார். அதை அண்ணன்களின் எதிரிகள் பார்த்தனர். ஒரு நாள் பஞ்சாயத்தில் மாடத்தின் அண்ணன்கள் தீர்ப்பு சொல்ல தீர்ப்புக்கு எதிரானவர்கள் கோபம் கொண்டு ஊருக்கே நியாயம் சொல்லும் நீ உன் குடும்பத்தில் உன் கூட பிறந்தவள் யார் கூடவா ஜோடி போட்டு திருவிழா சென்று ராட்டினம் சுற்றுகிறாள், அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போற என்று கேட்க மாடத்தியால் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாத அண்ணன்மார்கள் மாடத்தியே கொன்று அதை சரி செய்ய நினைத்தார்கள். மறுநாள் விறகு பொறுக்க தங்கையை காட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு விறகு பொறுக்க குனிந்தவளின் தலையை ஒரே வெட்டாக வெட்டினான் மூத்த அண்ணன். அந்த தலை பேசத் தொடங்கியது. ஊரார் சொல் கேட்டு இப்படி செய்து விட்டாயே, 7 அண்ணன்களில் ஒருவனுக்கு கூடவா என் மீது இரக்கமில்லை, சுடைல மாடசாமி நீ இருக்கிறது உண்மையானா இவனுங்களை நீரே கேளும் என்று சபித்தபடி அவள் கண்களை மூட பின்னர் அவள் குடும்பத்தில் அண்ணன்மார்கள் அனைவரும் இறந்தனர். அவளது சந்ததியினர் கோவில் எழுப்பி அவளை தெய்வமாக வணங்குகின்றனர். இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டம் வண்ணம்பாறையில் உள்ளது.